கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ செய்திக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது: விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபையினாலே நேற்றைக்கு முந்தைய தினத்திலே இந்த வசனத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அதிலே கர்த்தருடைய கிருபையினாலே விழித்திருங்கள் என்கிற வார்த்தையை குறித்து கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டார். எப்படி நாம் விழித்திருக்க வேண்டும், எதற்காய் விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மளோடு பேசினார். அதே போல நேற்று இரவு விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் பேசினார். அதிலே விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த போராட்டத்திலும் உபத்திரவத்திலும் துன்பத்திலும் நாம் எப்படி கர்த்தருக்காய் நிற்க வேண்டும், உபத்திரவமும் துன்பமும் வரும்பொழுது விசுவாசத்தை பெற்ற ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். தேவனுடைய கிருபையினாலே அதை நாம் பார்க்க தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் அதே வசனத்தில் இருக்கிற 3வது காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது என்னவாம்? அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது: புருஷராய் இருங்கள், புருஷராய் இருங்கள். இத புருஷராய் இருங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அது மேலோட்டமாய் எழுத்தின்படி பார்த்தால் ஒரு ஆண் மகனையோ அல்லது ஆண்களை குறித்து பேசுகிறதாய் காணப்படுகிறதாய் நம்ம யோசிக்கலாம், அல்லது நம்முடைய கண்களுக்கு அது புலப்படுகிறதாய் இருக்கலாம். ஆனால் இங்கு சொல்லப்படுகிற புருஷர்களாய் இருங்கள் என்று பவுல் கொரிந்துக்கு சொல்லுகிறது என்னவென்றால், அது ஆவிக்குரிய ரீதியான காரியத்தை அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆவி எழுத்தின்படி நாம் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஆவியின் கண்களை கொண்டு அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப இங்கு சொல்லப்படுகிற புருஷர் என்றால் என்ன அர்த்தம்? புருஷர்களாய் இருங்கள் என்றால் பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார், அல்லது கர்த்தர் அதிலே என்ன எழுதி வைத்திருக்கிறாராம்? வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது: நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல் சிந்தித்தேன், குழந்தையை போல் யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்ப புருஷனாய் இருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? குழந்தையின் சிந்தனையை நாம் உதறி தள்ளுகிறதும் குழந்தையின் சிந்தனையை நாம் ஒழித்து கட்டுகிறது தான் புருஷனாயிருங்கள் என்று சொல்லுகிறது. நமக்குள்ளாய் இருக்கிற குழந்தையின் அனுபவங்கள் மாறி அதற்குள்ளாய் நம் வளர்ந்த அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாகத்தான் இங்கு கர்த்தர் புருஷராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி மாம்சீக சரீரம் ஒரு குழந்தை பிறக்குது, மாம்சீகத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, அது பிறந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே வருகிறதோ, அது ஒவ்வொரு அப்படியே வளர்ந்து வளர்ந்து 40 வயது ஆகும் பொழுது ஒரு பெரிய புருஷனை போல அல்லது 30 வயதுல ஒரு புருஷனை போல பெரிதாய் வருகிறதோ, அதே போல ஆவிக்குரிய சரீரமும் அப்படிப்பட்ட வளர்ச்சியை பெற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நமக்கு ஒரு ஆவிக்குள்ள சரீரம் ஒன்றை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கணுமாம்? அது குழந்தையை போல இருக்கக்கூடாது, அது ஒரு புருஷனை போல காணப்படணுமா. அது குழந்தையின் அனுபவத்தையும் குழந்தைக்குரிய காரியத்தை இது ஒழித்து கட்டுகிறதாய் காணப்பட வேண்டுமா. அப்ப வசனம் சொல்லுது பாருங்க, நான் புருஷன் ஆன பின்பு குழந்தையை போல் பேசுகிறதையும் குழந்தையை போல் சிந்திக்கிறதையும் குழந்தையை போல் யோசிக்கிறதையும் நான் புறக்கணித்து ஒழித்து போட்டேன். இந்த குழந்தையின் அனுபவம் எப்படி இருக்கும்? அதை ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா உலகத்துல சில குழந்தை எடுத்துக்கோங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு சவுண்ட் வந்துருச்சுன்னா, அவங்க பயந்துருவாங்க. உடனே பயந்துட்டு ஓடி வருவாங்க, அம்மா அப்பான்னு சொல்லி ஓடி வருவாங்க.
அதே போல அவர்களிடத்துல அவங்க சிந்தனையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நேற்றைய தினத்துல ஒரு இமேஜ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நேற்று முந்தான தினத்துல ஒரு இமேஜ் பார்த்தேன். ஒரு தகப்பன் ஒரு குழந்தை பக்கத்துல 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு தகப்பனும் ஒரு குழந்தையும் பார்க்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த தகப்பனுடைய நினைவெல்லாம் எப்படி ஓடுதுன்னு சொல்லி அதுல ஒரு மேகம் மாதிரி போட்டு அந்த நினைவெல்லாம் என்ன இருக்கு, அவர் பார்க்ல தான் உட்கார்ந்துருக்காரு, குழந்தையோட தான் உட்கார்ந்துருக்காரு. ஆனா அவர் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு சொல்லி அந்த படத்துல அதை காமிக்கிறாங்க. அந்த 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 போட்டோல பாக்குறோம். அது ஒரு மேகமா இருக்கு, அந்த அவருடைய தலையில இருந்து போற மாதிரி இருக்கு. என்ன நினைவுல இருக்குன்னு சொல்லி அந்த படத்துல போடுங்க. என்ன போடுங்கன்னா, கார் வாங்குகிறது, வீடு வாங்குகிறது, ட்ரெஸ் வாங்குறது, அல்லது என்ன செய்யணும்னு சொல்லி அநேக காரியங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கு. தன் எதிர்காலத்தை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா பக்கத்துல இருக்க குழந்தைய பார்த்தா, அது என் பக்கத்துல என் அப்பா இருக்கிறார், அந்த சிந்தனை அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு சிந்தனையை காட்டுறாங்க. அது என்னன்னா, என் பக்கத்துல என் தகப்பனார் இருக்கிறாரு, என் பெற்றோர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை மட்டும் நிம்மதியாய் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதாய் காணப்படும். அப்ப இது எதை காட்டுகிறது? குழந்தையின் சிந்தனைகள் என்பது குறுகிய சிந்தனையுள்ளதான் காணப்படும். அதுக்கு ஒண்ணு வேணும்னா அதை குறிச்சு அதை அடம்பிடிக்கிறதா தான் இருக்கும். அது எது, அதனால என்ன நன்மை வருது, அதனால என்ன தீமை வருது, அதெல்லாம் அதை யோசிக்காது. ஒரு பிளேடு கிடந்தாலும் அதை எடுத்து ஏதாவது விளையாடதான் பார்க்கும். காரணம் என்னன்னா, பிளேடு கையை வெட்டிரும், நெருப்பு கையை சுற்றும், அதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒரு போராட்டத்தை பார்த்து, ஒரு சின்ன கவலையை பார்த்து, ஒரு சின்ன ஒரு குறைவுகளை பார்த்து, பள்ளத்தை பார்த்து நாம் பயப்படுகிறவர்களாயும் அதை எதிர்த்து நிற்க முடியாதவர்களாய் நாம் காணப்பட்டோம் என்றால் நாம் குழந்தைகளாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அதுதான் குழந்தையின் சிந்தனை. ஆனால் புருஷனுடைய சிந்தனை என்ன? எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் எதிர்காலத்தின் சிந்தனையோடு ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, புருஷன் என்பது என்னவாம்? ஆவிக்குரிய வளர்ச்சியை காட்டுகிறதா இருக்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க பவுல் தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்க, சகோதரரே, நாங்கள் ஆவிக்குள்ளவர்கள் என்று எண்ணி உங்களோட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவைகள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்து இன்னும் நீங்கள் மாம்சீகத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. வசனம் சொல்லுது பாருங்க, மாம்சீகத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியினால் நீங்கள் இன்னும் பலன் இல்லை. பவுல் சொல்லுகிறார், நான் உங்கள்கிட்ட புருஷனை போல உங்களால பேச முடியல, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேறின போல பேச முடியல. காரணம் என்னன்னா, இன்னும் நீங்க பால்வரவாத பிள்ளையை போல் காணப்படுகிறீர்கள். உங்க சிந்தனை எல்லாமே மாம்சீகத்தின் சிந்தனையா இருக்கு. உங்கள் எண்ணங்கள் எல்லாமே லௌகிகத்திற்குரிய எண்ணங்களாய் காணப்படுது. கர்த்தருக்குரிய சிந்தனையோ கர்த்தருக்குரிய வாழ்க்கையின் கிரியைகளோ அல்லது தேவன் என்ன விரும்புகிறார் என்கிறதை குறித்ததான எண்ணம் இல்லை. நான் எப்படி உயர முடியும், நான் எப்படி நடக்க முடியும், எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லி அப்படி சிந்தனை உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனா வேதத்துல ஒரு சின்ன பையன் வயசுல சின்னவனாய் இருந்தாலும், மாம்சீகத்துல சின்னவனாய் இருந்தாலும், ஆவில தேறின ஒரு மனுஷனை நீங்க பார்க்கலாம். யாருன்னு பார்த்தா சாமுவேல். வசனம் சொல்லுது, அவன் பால் மறந்த உடனே அவன் தாயார் அவனை தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வந்து விட்டுட்டார். அவன் ஒரு சின்ன பையன் தான், தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனா தேவனுடைய ஆலயத்துல ஏழைக்கு பணிவிடை செய்கிறவனை, ஆலயத்தின் காரியங்களை பார்க்கிறவனா இருந்தான். அந்த சின்ன பையன்ட்ட கர்த்தர் பேச ஆரம்பிக்கிற. எதை பற்றி பேசுகிறார் தெரியுமா? அந்த ராஜ்யத்தை குறித்து பேசுகிறவராயிருக்கிறார். அங்கு நடக்கிற அக்கிரமங்கள், பாவங்கள், தனக்கு ஆசாரியர்களுடைய குமாரர்கள் என்ன செய்கிறார்கள், பலிபீடத்துல என்ன பாவம் செய்யப்படுகிறது என்பதை முதற்கொண்டு ஆழமான ரகசியங்களை கர்த்தர் பேசுகிறார். வயசுல சின்ன பையன் தான், பால் மறந்த குழந்தை, ஒரு 4 வயசு இருக்கும். சரி, ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்திருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க, 5 வயது இருக்கும். ஆனா அந்த 5 வயது பையன் மாம்சீகத்துல 5 வயசு, ஆவில எவ்வளவு தேறினா இருக்கான் பாருங்க. ஆசாரியனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாயும் அந்த தேசத்திலே காணப்படுகிற பாவத்தினால் வரப்போகிற விளைவை அறிவிக்கிறவனுமாய் அவன் காணப்பட்டான்.
அது எதை காட்டுகிறது? அவன் சரீரத்திலே சின்னவனாயிருந்து சரீரத்திலே குழந்தையாய் இருந்தாலும் ஆவியிலே புருஷனை போல காணப்பட்டான். சாமுவேல் மாத்திரம் கிடையாது, எரேமியாவை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா சொல்லுகிறான், நான் சிறியவன், நான் சின்னவன் சொல்லுகிறான், நான் ஒரு சின்ன பையன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ சின்னவன் சிறியவன் என்று ஒன்னு சொல்லாதன்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்பொழுது என்னத்தை காண்கிறாய், நீ பார்ப்பது சரிதான் என்று சொல்லி தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்படின்னா என்ன? அவன் புருஷனாய் மாறிக்கொண்டு வருகிறான். நீங்க இந்த சாமுவேல்கிட்ட போய் அவனுக்கு எந்த காரியத்தையும் சொல்லி கர்த்தர் இப்பெல்லாம் பேசினார்ப்பான்னு நீங்க ஏமாற்ற முடியாது. எரேமியாட்ட போயிட்டு இதெல்லாம் நடக்கான்னு சொல்லி அவனை ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஏற்கனவே கர்த்தர் அவர்களை ஆவியிலே புருஷர்களாய் மாற்றிட்டார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம், நம்மளுடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நாம் புருஷர்களை போல காணப்படுகிறோமா? புருஷர்களை போல் தேறினவர்களாய் இருக்கிறோமா? அல்லது புருஷர்களுக்கு ஏற்ற வார்த்தை நமக்குள் கிடைக்க கூடாதபடி குழந்தையை போல இன்னும் பால் வரவான பிள்ளைகளை போல் நாம் காணப்படுகிறோமா? கர்த்தர் சமூகத்திலே வந்த தேவ பிள்ளைகளாகிய நாம் நம் புருஷர்களாய் மாற வேண்டியதுதான் கர்த்தருடைய சித்தம். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலேயே இன்னும் அதே இடத்துல காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்க கூடாது. ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த அனுபவத்திலேயே இன்னும் நம்முடைய நாட்களை ஓட்டிக்கொண்டு இருக்க கூடாது. நாம் கர்த்தருக்குள் இன்னும் வளருகிறவர்களாய் மாற வேண்டும். மாம்சீக சிந்தனையை ஒழித்து ஆவிக்குள் வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆவிக்குள் நாம் தேடினவர்களாய் காணப்பட வேண்டும். ஆவிக்குள் கர்த்தருக்கு முன்பாக ஒரு புருஷர்களை போல காணப்பட வேண்டும். வசனம் சொல்லுது பாருங்க, ஆகாரம் கொடுக்க முடியல, உங்களுக்கு பால் கொடுக்கிறார். ஆனா ஒரு மனுஷனுக்கு ஆகாரம் கிடைச்ச என்ன நடக்கும் தெரியுமா? இங்க சொல்லப்படுகிற ஆவிக்குரிய ஆகாரம், ஆவிக்குரிய பால் மறந்து ஆவிக்குரிய ஆகாரத்தை புசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நடக்கும் தெரியுமா? வசனம் சொல்லுது, எபிரேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞான திரிகளையுடையவளாகி ஆகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். வசனம் சொல்லுது பாருங்க, குழந்தையின் பால் மறக்கிற பாலை நம்ம விட்டுட்டு பலமான ஆகாரத்தை சாப்பிடுற அளவு ஒரு புருஷனை போல வளர்ந்துட்டோம்னா அதுக்கு அடையாளம் என்னமா? நன்மை தீமை என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். எது நன்மை, எது தீமை, எது கர்த்தருக்கு பிரியமானது, எது கர்த்தருக்கு பிரியமில்லாதது, எதை நாம் அனுபவிக்கணும், எதை நாம் அனுபவிக்க கூடாது, எதை நான் பெற்றுக்கொள்ளணும், எதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நன்மை தீமையை பிரித்து பார்க்கிற பகுத்தறிவு வருமா? ஆனா இந்த பகுத்தறிவு எப்போ வருதான்? பயிற்சியின் மூலமாய் வருகிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப குழந்தையிலிருந்து புருஷனாய் மாறுகிறது என்பது ஒரு செகண்ட்ல மாறுறது கிடையாது. அது பயிற்சியின் மூலமாய் வருகிறது, பயிற்சியின் மூலமாய் வருகிறது. அப்ப வசனம் சொல்லுகிறது, தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் பலமான ஆகாரத்தை உண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், நலமான ஆகாரத்தை உண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப தேவன் வசனம் என்ன சொல்லுகிறது? நம் பலமான ஆகாரத்தை உண்ணு நன்மை தீமை பகுத்தறியத்தக்கவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய நினைவுகள், நம்மளுடைய ஓட்டங்கள், நம்மளுடைய ஆவிக்குரிய அனுபவம் இப்படிதான் இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறது கர்த்தருக்கு நலமானது இதுதான், கர்த்தர் சொல்லுகிறது கர்த்தருக்கு விருப்பமானது இதுதான், அதன்படிதான் நான் நடப்பேன் என்று நாம் நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது எனக்கு கர்த்தர் சொல்லுகிறது வேறு, அல்லது நாம் போகிற பாதை வேறு என்று சொல்லி நாம் விலகி சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? வேத வசனம் சொல்லுது, இவை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தகுதி உண்டு. சார், எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும், ஆனால் அதை செய்வது எனக்கு தகுதியாயிராது என்று வசனம் சொல்லு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு நேரம் இருக்கு, எல்லாவற்றையும் அனுபவிக்க என்னால முடியும், ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாகாது. இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய புருஷனாக்கப்பட்டவர்களுடைய வார்த்தை.
அப்ப தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளணும் இருக்க முடியாது. நாம் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், கர்த்தருக்கு சொன்ன மாத்திரம்தான் நாம் அவருக்கு காண்பிக்கிறதை மாத்திரம்தான் நாம் அனுபவிக்கிறவர்களாய் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் ஒரு புருஷனுடைய அனுபவமாய் கர்த்தர் சொல்லுகிறார். சரிங்க, ஒரு புருஷனாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் எப்படி புருஷர்கள் காணப்படுவார்கள்? ஆவிக்குரிய ரீதியாய் ஒரு மனுஷனை புருஷனாய், ஒரு ஸ்திரீயை புருஷனாய் மாற்றுகிறார் என்றால், தேறினவர்களாய் மாற்றுகிறார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமாம், அல்லது அவர்களுக்குள்ளே அடையாளம் என்னவாம்? வசனம் சொல்லுகிறது. முதலாவதாக எப்படிப்பட்ட புருஷர்களாய் நாம் இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனம், அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதீங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களுமாயும் இருங்கள். ஒரு புருஷன் அல்லது ஆவிக்குரிய புருஷனாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார், அல்லது நாம் மாற்றப்படணும்னா எப்படிப்பட்ட புருஷர்களாய் நாம் காணப்பட வேண்டும்? புத்தியிலே தேறினவர்களாய் இருக்க வேண்டும், ஞானத்திலே தேறினவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் ஒரு புருஷனுக்காய் கொடுக்கப்படுகிற முதல் அடையாளம். ஏற்கனவே சொன்னபடி பெரியவர்களுக்கும் சின்னவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? பெரியவர்கள் எது செய்தாலும் யோசித்து அதை முடிவு பண்ணி செய்வாங்க. சின்ன பிள்ளைங்க அப்படி கிடையாது. எங்கேயாவது ஓடுவாங்க, திடீர்னு கீழே விழுவாங்க, அடிபட்டுட்டு வருவாங்க. அடிபட்டாலும் என்ன செய்யணும்னு தெரியாது. அல்லது வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அதை அப்படியே எடுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்க இருக்கிற வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எங்கேயாவது இந்த பட்டாணி, பச்சை பட்டாணி, அல்லது பச்சை பட்டாணி அது காஞ்சி போன பச்சை பட்டாணி, அல்லது இந்த தட்டைப்பயிறு, இது மாதிரி ஏதாவது பயிர் இருந்துச்சுன்னா அந்த பயிரை எடுத்துக்குவாப்ல. எடுத்துட்டு நாங்க அங்க இல்லாதப்ப அதை அங்க கிச்சன்ல போய் அந்த ரேக்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு, அந்த ரேக்ல பாத்தீங்கன்னா அந்த ரேக் வந்து ஒவ்வொன்று மேல ஒண்ணு ஸ்டாக் பண்ணியிருக்கோம், ஒவ்வொன்றுக்கு மேல ஒண்ணு வச்சிருப்போம். அப்ப அது சைட்ல பாத்தீங்கன்னா அது ஒரு அந்த உள்ள போகிற பகுதி வந்து ஒரு ஓட்டையா தான் இருக்கும். அப்ப மேல இருந்து ஒரு இது போட்டா அது கீழே வரைக்கும் வரும். ஒரு 5 ரேக் அப்படியே அடிக்கும், 5 ஷெல்ஃப் சேர்ந்ததா இருக்கும். அந்த 5 தட்டுகளுக்கு மேல நீங்க போட்டீங்கன்னா அப்படியே கீழே வரும். ஒரு நாள் பாக்குறோம், ஆள் சத்தத்தையே காணும். என்னன்னு போய் பார்த்தா, நீங்க அந்த பச்சை பட்டாணி, காண்டு போன பட்டாணி எடுத்து ஒவ்வொன்னா மேல இருந்து கீழே போடுறாப்ல. போடும்போது அது கடன்னு சவுண்டு கேட்டு கீழே வருது பாத்தீங்களா? அதை அப்படியே போட்டு நான் ஃபீட் பண்றேன் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பெரியோர்களுடைய பார்வையில பார்த்தா என்ன, அது பணம், அது வந்து காசு கொடுத்து வாங்கின பொருள், அதை வீணாக்க கூடாது. இன்னொன்னு, அது ஒரு ஆகாரம். ஆனா குழந்தைக்கு அது ஆகாரம் தெரியுமா? அது பணம் கொடுத்து வாங்கினது தெரியுமா? அல்லது பணத்தினுடைய மதிப்பு தெரியுமா? அது எதுவுமே தெரியாது. அப்ப இங்க பெற்றோர் எப்படி நடப்பாங்க? அதை கவனமாய் கிரியை செய்கிறவர்களா இருப்பாங்க. அந்த ஞானம் அவர்களுக்கு இருக்கு. ஆனா குழந்தைக்கு அதுக்கேற்ற ஞானம் கிடையாது. அதைத்தான் இங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க. தேறின புருஷனாய் நாம் இருக்க வேண்டும் என்றால், புருஷர்களாய் இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? நாம் ஆவியிலே புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும், புத்தியே தேறினவர்களாய் நாம் காணப்படணுமா? அப்ப இங்க சொல்லப்படுகிற புத்தி என்பது என்ன? இங்க காட்டப்படுகிற ஞானம் என்பது எப்படிப்பட்ட ஞானத்தை சொல்லுகிறது? வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை போதிக்கிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகி இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. எப்படிப்பட்ட புத்தி, எப்படிப்பட்ட ஞானம் நமக்குள் இருக்கணும்? இந்த உலகம் அழிந்து போகிற உலகத்தின் ஞானம் அல்ல, அல்லது இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானம் அல்ல. அங்க 2 விதமான ஞானம் சொல்லுகிறது. ஒண்ணு என்ன ஞானம்? நாங்கள் ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானம் அல்ல. 2வது பிரபுக்களுடைய ஞானம் அல்ல. பிரபஞ்சத்தின் ஞானத்திற்கும் பிரபுக்களின் ஞானத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. பிரபஞ்சத்தின் ஞானம் என்றால் அவர்கள் அனுபவத்தின் நிமித்தமாய் வந்த ஞானம். உதாரணம், சீசர்களை குறித்து சொல்லுகிறது, அவர்கள் கல்லாதவர்களும் பேதையும் என்று சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு ஏற்ற கல்வி அறிவு இல்லை.
அவர்கள் நல்ல கல்விமானை போல அவர்கள் காணப்படல. பவுலை குறித்து அப்படி சொல்லல. பவுலை குறித்து அவன் கல்விமான் என்று சொல்லி இருக்கு. அவன் கமாலியலின் பாதத்திலே கற்றுக்கொண்டவனாய் இருக்கிறான் என்று சொல்லி இருக்கு. ஆனா மற்ற சீஷர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் கல்லாதவர்கள் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சது மீன் பிடிக்கிறேன். அவங்ககிட்ட கடல்ல போய் எப்படி மீன் பிடிக்கணும்னு கேட்டா சொல்லி கொடுத்துருவாங்க. எதை போட்டா என்ன மீன் வரும், பெரிய மீனை பிடிக்கணும்னா என்ன செய்யணும், சின்ன மீனை பிடிக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க கிளாஸ்க்கெல்லாம் போக தேவையில்ல. அவங்க அதுக்கு படிக்கலாம் போக மாட்டாங்க. அனுபவத்திலே அதை கற்றுக்கொள்வார். அப்ப பிரபஞ்சத்தின் ஞானம் என்பது என்ன? அது அனுபவத்திலே வருகிற ஞானம். ஒவ்வொரு வளர்ச்சிக்கு ஏற்றபடி அது ஞானத்தை கொண்டு வருகிறதா இருக்கு. இரண்டாவது, பிரபுக்களின் ஞானம் என்றால் என்ன அர்த்தம்னா, பிரபுக்கள் என்றவர்கள் அவர்கள் ஓரளவு கல்வி கற்றவர்களாயும் குறிப்பாய் அந்த ராஜ தந்திரங்களை அறிந்தவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அந்த பிரபுக்கள் அங்கிருந்த ராஜாக்கள் மேலோட்டமா தான் ஆளுகை பண்ணுவாங்க. ஆனா குறிப்பா யாரு ஆளுகை, முக்கியமான ஆளுகை செய்வாங்கன்னா இந்த பிரபுக்கள் தான் ஆளுகை செய்வாங்க. தெளிவாய் புரிந்து கொள்ளணும்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துக்கோங்க, சிஎம் இருக்கிறார்னா அவர் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு கீழே நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த சீஃப் மினிஸ்டர் எல்லா இடத்துக்கும் வர மாட்டார், எல்லாத்தையுமே அவர் செய்ய மாட்டார். அந்த மினிஸ்டர்ஸ் தான் அவர் சொல்லுவாரு. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மினிஸ்டர் இருப்பாங்க. அந்தந்த துறையை தெரிஞ்சவங்க அவங்க இருப்பாங்க. குறிப்பா அந்தந்த துறையை தெரிஞ்ச மினிஸ்டர்களை காட்டிலும் அவங்களுக்கு கீழே அவர்களுக்கு அதிகாரிகளா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் அதுக்கேற்ற படிப்பை படிச்சிருப்பாங்க. அதை மினிஸ்டருக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மினிஸ்டர் அதன்படி செய்ய ஆரம்பிப்பார். இதுதான். அதே போலதான் இங்க வசனம் சொல்லுது, பிரபுக்களின் ஞானம் என்று சொல்லி. அப்படின்னா என்ன? கல்விமானின் ஞானமும் அனுபவத்தின் ஞானமும் ரெண்டு சேர்ந்ததுதான் பிரபுக்களின் ஞானம். அப்ப இங்க வசனம் சொல்லுது, நாங்கள் அனுபவத்தின் ஞானத்தை பேசவில்லை, உலக அனுபவத்தின் ஞானத்தை பேசவில்லை. நான் கமாலியல் பாதத்துல கற்றுக்கொண்டேன்னு சொல்லி பிரபுக்களின் ஞானத்தையும் குறித்து நான் சொல்லல. நான் எதை குறித்து சொல்லுகிறேன்? எப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்குள் இருக்க வேண்டுமாம். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, 1 கொரிந்தியர் 2:7 சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன் தேவன் நமக்கு மகிமையா ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அங்கு சொல்லப்படுகிற ஞானம் என்ன? தெய்வ ஞானம், தேவன் ஞானம். இந்த தேவன் ஞானம் எங்க இருக்கான்? அது மறைந்து போய் காணப்படுகிறதாம். அது எல்லார் கண்களுக்கும் தெரியாது. அது நீங்க ஏதோ பெரிய டிகிரி முடிச்சதுனாலோ PhD முடிச்சதுனால தெரியாது. ஏன்? ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்கமே, இன்னைக்கு நிறைய அறிவாளிகள் என்று சொல்லுகிறவர்கள், நிறைய சயின்டிஸ்ட், நிறைய ஞானிகளா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயும் அவங்க படிக்கிற இடத்துலயும் பைபிள் இருக்கும். நிறைய சயின்டிஸ்ட் நிறைய பேர் பைபிளை படிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஞானத்தை அவர்கள் பெறாதவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க படிக்க பைபிளை கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு புக். பைபிள் என்றாலே புக்கு தான். பட் ஆனா அவர்களுக்கு அது ஒரு சாதாரண புக்கு தான். தொடக்கத்திலிருந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அதை படிச்சிருப்பாங்க. படிச்சிருந்தாலும் அதை மனப்பாடம் பண்ணாலும் அதனுடைய ரகசியம் அவர்களுக்கு தெரியாது. எழுத்தின்படி அவர்கள் படித்திருப்பார்கள். இன்னொரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, முஸ்லிம் மார்க்கத்துல ஒரு மனுஷன் இருக்கிறாப்ல, ரொம்ப ஃபேமஸான டிபேட் பண்ணுகிறார். குறைஞ்சது 15,000 பேர்கிட்ட டிபேட் பண்ணாதான் அந்த பட்டிமன்ற மாதிரி, அதாவது கேள்வி பதிலுக்கு அந்த டிபேட் பண்ணாதான் இவர்கிட்ட போய் டிபேட் பண்ண முடியும். இவருக்கென்று எப்படி எலிசாவுக்கென்று அவர்களுக்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களோ, தீர்க்கதரிசியின் குமாரர்கள் இருந்தார்களோ, அதே போல இவருக்கென்று ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவருக்கென்று ஒரு காலேஜ் மாதிரி வச்சு நடத்துறார். அவர் டிபேட்ல நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவ பிள்ளை என்று சொல்லுகிற தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்றவங்க கூட அவ்வளவு மனப்பாடமா வசனத்தை சொல்ல முடியாது. அவர் ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா போதும், முக்காவாசி 95% கரெக்டா இருக்கும். இந்த பகுதியில தான் அந்த வசனம் இருக்கு, இந்த பகுதியில அது இருக்கு. அதுக்கு இணை வசனம் முதற்கொண்டு அவர் சொல்லுவாப்ல. ஆனாலும் அவருக்கு தேவனுடைய ரகசிய வெளிப்படாததுனால இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை அவரால் கும்பிட முடியல. ஜீவனுள்ள தேவனிடத்தில் அவரால் வர முடியல. அவர் உலகத்திலும் மற்ற மார்க்கத்திலும் மாட்டிக்கொண்டவராய் காணப்படுகிறார். காரணம் என்ன? கர்த்தருடைய தெய்வீக ஞானம் அங்கு கொடுக்கப்படவில்லை. அவருக்குள் உலக ஞானம் இருக்கு, பிரபுக்களின் ஞானம் இருக்கு, தெய்வீக ஞானம் கொடுக்கப்படவில்லை.
இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணுமா? கர்த்தருடைய மறைவான ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கணும். நம்மளுக்கு உலகத்தின் ஞானம் எவ்வளோ இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்லை. அவர் பேதையை தான் தெரிந்து கொள்ளார். ஞானிகளை வெட்கப்படுத்த அவர் பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார், பேதைகளை தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப அவருடைய பார்வையிலே நீங்க உலகத்துல எவ்வளவு ஞானம் வச்சிருந்தாலும் ஞானம் வச்சிருக்கலனாலும் பரவாயில்ல, அவர் உங்களை பயன்படுத்த முடியும். அது எப்படி பயன்படுத்துவார்? தம்முடைய ரகசியமான ஞானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி பயன்படுத்துவார். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சீசர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், சீசர்களுக்கு அனுபவ ஞானம் தான் இருந்துச்சே தவிர பிரபுக்களின் ஞானம் கிடையாது. அவங்களுக்கு படிக்க தெரியாது. அவர்கள் கல்விமானின் ஞானம் கிடையாது. கல்லாதவர்கள் என்று வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா அவங்க அவங்களால் செய்யப்பட்ட கிரியைகள் எவ்வளவு பெருசு. கல்வி ஞானம் இல்லாத கல்லாதவன் என்று அழைக்கப்பட்ட பேதுரு தான் பேதுரு நிருபத்தை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 2 பேதுரு நிருபம் எழுதியிருக்கிறான். கல்வி ஞானம் இல்லாதவன் என்று சொல்லப்பட்ட யோவான் தான் 3 நிருபத்தை எழுதுகிறவனாயும், யோவான் சுவிசேஷத்தை எழுதுகிறவனாயும், அப்போஸ்தலர்கள் எழுதுகிறவனாயும், யோவான் சுவிசேஷத்தை எழுதுகிறவனாயும் காணப்படுறான். அவங்களுக்கு எழுத படிக்க வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஞானத்தை இன்னொரு மனுஷனை வைத்து அவர்களால் எழுத வைக்க முடியும். அதுதான் தேவனுடைய ஞானத்தின் ரகசியம். அதற்கு நீங்க உலக ஞானம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருந்தால் போதும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கோம். நாம் தெய்வீக ஞானத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறோமா என்பதை பார்ப்போம். சரி, தெய்வீக ஞானத்தில் நிரப்பப்பட்டிருக்கோம்னா அதற்கு அடையாளம் என்ன? அந்த ரகசியம் நம்மளுக்கு தெரிந்திருக்கின்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 78 12வது சங்கீதம் 78 1 மற்றும் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாய் ஓமைகளாய் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருட்கள் வெளிப்படுத்துவேன். கர்த்தர் சொல்றார் பாருங்க, எப்படி அந்த ரகசியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாரா? அவர் தம்முடைய வார்த்தைகளை உவமைகளாய் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் சொல்லுது, மத்தேயின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனம் 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவ ஞானத்தை குறித்து அவர் உவமைகளாய் தம்முடைய ஜனங்களோடு பேசினார் என்று வசனம் சொல்லுகிறது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னா ஒரு மனிதன் விதை விதைக்க போனான் என்கிற உவமை தான். இயேசுதான் அந்த உவமையை சொன்னார். எல்லாரும் கேட்டாங்க, கேட்டுட்டு நிறைய பேர் கேட்டுட்டு போயிட்டாங்க. அவரோட சீசர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் கேட்டாங்க, ஆண்டவரே இதனுடைய வெளிப்பாடை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அதனுடைய ரகசியத்தை எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, கற்பாறையிலே விழப்பட்ட விதை எப்படிப்பட்டது, நல்ல நிலத்துல விழப்பட்ட விதை எப்படிப்பட்டது, முற்களுக்குள் விழப்பட்ட விதை எப்படிப்பட்டது, பாதையிலே விழப்பட்ட விதை என்பது என்ன என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இங்கு சொல்லப்படுகிற தேவ ரகசியம் என்பது என்ன? அது எங்கிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருடைய வசனத்திலிருந்து. கர்த்தருடைய வசனத்திலிருந்து. அவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கும் போது தேவனுடைய ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். பைபிளை எத்தனை முறை நம்ம முடிச்சோங்கிறது முக்கியம் கிடையாது. அது ஒரு விதத்துல நல்லது, அதை நம்ம சொல்லிக்கலாம். நான் பைபிளை இத்தனை முறை முடிச்சேன், இத்தனை முறை நான் படிச்சு முடிச்சேன்னு சொல்லிக்கலாம். அது ஒரு விதத்துல நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு நம்மளுக்கு என்று உற்சாகத்துக்காக நம்ம சொல்றது. ஒரு தேவ பிள்ளை என்பது குறைந்தது ஒரு தடவை அல்லது 2 தடவைனாலும் பைபிளை முடிச்சிருக்கணும். ஏனென்றால் இந்த பைபிள் தான் நம்மளுக்கு ஜீவ அப்பம். இந்த பைபிள் தான் நமக்கு கொடுக்கப்படும். இதை தவிர வேற உபதேசம் வேற காரியங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்படல. அப்ப இது நம்ம முழுசா படிச்சிருக்க வேண்டியது அவசியம். ஆனா அதை காட்டிலும் முக்கியமானது என்ன தெரியுமா? நம்ம ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போதும் அதனுள் இருக்கிற ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதற்குள் இருக்கிற தேவனுடைய ரகசியத்தை படித்துக் கொள்ள வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம்.
அப்ப வேதத்தை வாசிக்கும் போது எப்படி நம்ம வாசிக்கணும்? உட்கார்ந்து முதலாவது தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, நான் இப்ப வேதத்தை தியானிக்க போகிறேன். நான் மேலோட்டமாய் வாசிக்க போவதில்லை, நான் தியானிக்க போகிறேன். எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போதும் இது எதற்காய் சொல்லப்பட்டது, என்ன ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்காரு சொல்லி அதுல உட்கார்ந்து தியானிக்க ஆரம்பிங்க. முதல் தடவை தியானிக்கும் போது 1 மணி நேரம் நீங்க உட்கார்ந்தாலும் சில பேருக்கு எந்த வெளிப்பாடும் வராது. ஆனாலும் அதை விட்டுறாதீங்க, தொடர்ந்து அதிலேயே உட்காருங்க. அது உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிக்க, தொடர்ந்து அதே திரும்ப திரும்ப வாசித்து கர்த்தருடைய பரிசுத்தாவின் உதவியை கேளுங்க. உதவியை கேட்டு நீங்க நடக்கும் பொழுது பரிசுத்தாவினர் சகல ரகசியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் வேதத்தின் ஞானத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் மாறுவீர்கள். இந்த தெய்வீக ஞானம் என்ன செய்யும்? நம்மளை புருஷர்களாய் மாற்றும், நம்மளை தேறினவர்களாய் மாற்றும். எது நன்மை எது தீமை என்பதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். எதை நம்ம செய்யணும் எதை நம்ம செய்யக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கும். எது கர்த்தர் அங்கீகரிக்கிறார் எதை கர்த்தர் அங்கீகரிக்கல என்பதை கற்றுக் கொடுக்கும். நன்மை தீமை அறியத்தக்கதான பகுத்தறிவு நமக்குள் உண்டாகும். உலகத்திலே பகுத்தறிவு என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற உலகத்திலையும் சரி பகுத்தறிவு என்று சொல்லி அதை நோக்கிதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் பகுத்தறிவு என்பது வேறு, ஆனா வேதம் வைத்திருக்கிற பகுத்தறிவது என்பது வேறு. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்க வேண்டிய பகுத்தறிவு என்பது என்ன? கர்த்தரால் கொடுக்கப்பட்டுள்ள தேவ ஞானமாகிய மறைபொருளின் ரகசியங்களை வெளிப்படுத்தப்பட்ட நன்மை தீமையை பயிற்சிவிக்கப்பட்ட அந்த பகுத்தறிவு தான் நமக்குள் காணப்பட வேண்டும். அதுதான் நம்மளை புத்தியிலே தேறினவர்களாய் மாற்றுகிறது. அதுதான் நம்மளை என்ன செய்கிறதாம்? கர்த்தருடைய வார்த்தை நம்மளை புருஷர்களாய் மாற்றுகிறது. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், பிலிப்பிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த ஊழியம் பண்ற இடத்தை விட்டுட்டு போயிட்டு நீ வனாந்தரத்துக்கு போ. அங்க ஒரு மனுஷன் ரதத்துல வருகிறான், அங்க கந்தாய் மந்திரி அவன் வருகிறான், அந்த ரதத்தோடு சேர்ந்துக்கொள். பலிப்பட்ட அதைத்தான் கர்த்தர் சொன்னாரு. ஆனா பிலிப்பு போகிறான், அங்க போகிறான், அந்த ரதத்தோட சேர்ந்துக்கிறான். கந்தாகி மந்திரி கேட்கிறான், இதை படிச்ச உடனே இது என்னன்னு கேட்கிறான். அவன் சொல்றான், இதுதான் ரகசியம் சொல்லி அங்க தேவ வார்த்தையை அங்க கற்றுக் கொடுக்கிறான். அந்த ஏசாயா புஸ்தகம் ஆண்டாண்டு காலமா இருக்கு. குறைஞ்சது ஒரு 500 வருஷம் வச்சுக்கோங்கமே. 400 வருஷம் மல்கியாவுக்கும் இயேசுக்கு இடையில 400 வருஷம். அப்ப அதுல இருந்து ஒரு 100 வருஷம் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 500 வருஷம் வச்சுக்கோங்க. நான் பைபிள் தியானிச்சு ஸ்காலர் சொல்லுகிறபடி நான் சொல்லல, ஒரு குத்து மதிப்பா நான் சொல்றேன். 500 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வசனம் எழுதப்பட்டுருச்சு. இன்னும் எத்தனையோ பேர் அதை படிச்சுட்டாங்க, எத்தனையோ பேர் அதை கடந்து வந்துட்டாங்க. ஆனாலும் இன்னும் அதனுடைய ரகசியம் தெரியல. பிலிப்பு தான் அங்க கற்றுக் கொடுக்கிறான். தேவனுடைய ரகசியம் என்ன? இது கிறிஸ்துவை குறித்து போட்டிருக்கு. உடனே கந்தாகி மந்திரி என்ன செய்யறான் பாருங்க, அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தரை துதிச்சான். ஆனா அவனுக்குள்ளாக ரகசியம் இன்னும் வரல. எப்ப ரகசியம் வந்துச்சோ உடனே அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறான், அவன் தேவனுடைய மனுஷனாய் மாறுகிறான். இது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் பாருங்க, இயேசு கிறிஸ்து சினகாவுக்கு போறாரு. அவர் எப்போதும் வாசிக்கிற ஏசாயா புஸ்தகத்தை தான் அவரும் வாசிக்கிறார். ஆனா அவர் ரகசியத்தை சொல்றாரு. அங்க இருந்த ஜனங்கள் ரகசியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி குழந்தையா இருந்தனால என்ன நடந்துச்சு? அவரை மலையின் உச்சியிலிருந்து தள்ளிவிட பார்த்தாங்க. காரணம் என்ன? அவர்களுக்குள் புருஷரா இன்னும் அவர்கள் வளரல, அவங்க இன்னும் குழந்தைகளா இருக்காங்க. ரகசியத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம் வேதம் நம்முடைய வீட்டில் இருக்கிறது முக்கியம் அல்ல, வேதத்தை நாம் கையில வச்சிருக்கிறது முக்கியம் அல்ல, அதனுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ரகசியம் தான் உங்களை தேறின புருஷர்களாய் மாற்றும். அந்த ரகசியம் தான் கடைசி காலத்துல உங்களை உறுதியாய் நிற்க பண்ணும். அந்த ரகசியம் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதாய் காணப்படும். அப்போ ஒரு தேவ பிள்ளைகள் தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்பட்டும் தெய்வீக ரகசியத்தை பெற்றுக் கொண்டவர்களாயிருக்கணும். இதை சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இதை குறிப்பாய் வருநாள் சந்ததிகளுக்கு முக்கியமாய் கற்றுக்கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் முதலாவது இதை கற்றுக்கொடுங்க. அவங்ககிட்ட சொல்லிக் கொடுங்க, இப்படிதான் தியானிக்கணும், இப்படிதான் பண்ணணும்னு கற்றுக்கொடுங்க. ஏன்னா வரும் நாட்கள் இன்னும் கொடிதாயிருக்கும்.
அது கடைசி காலங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. வரும் நாட்கள்ல வசனம் இருக்குமோ இருக்காதுன்னு தெரியாது, வேதாகமும் கையில இருக்குமோ இருக்காதுன்னு தெரியாது. ஆனால் இப்பொழுதே அவர்கள் தேறினவர்களாய் மாறினால், இப்பொழுதே அவர்கள் தேவ தியானத்திலே தேவ வசனத்திலே புத்தியுள்ளவர்களாய் மாறினால், எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அழிவு வந்தாலும் சரி, அவர்கள் அதில் தேறினவர்களாய் மாற முடியும். அவர்கள் அதில் ஜெயிக்கிறவர்களாய் மாற முடியும். எந்த தந்திரம் வந்தாலும் அந்த தந்திரங்களை ஞானமாய் கடந்து வருகிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்ப முதலாவது நாம் எதிலே புருஷர்களாய் காணப்படணும்? புத்தியிலே புருஷர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவதாக புருஷர்களாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், ஒரு புருஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்கணுமாம்? வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தியரே திடம் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஒரு புருஷன் எப்படிப்பட்டவனாய், அல்லது கர்த்தர் நம்மளை புருஷர்களாய் இருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? எந்த காரியத்திலும் நாம் அடிமைப்பட்டு போயிடக்கூடாது. அடிமைத்தனத்திற்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார்களா இருக்கிறது தான் புருஷர்களா இருப்பதற்கான இரண்டாவது அடையாளம். அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டது மாத்திரமல்ல, இனிமேல் நாம் அடிமைகளாய் போகாதபடிக்கு அதற்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். இங்கு தேவ ஜனம் அல்ல, சத்துருவின் ஜனங்கள் சொல்றாங்க பாருங்க, நாம் அடிமைகளாய் போயிடக்கூடாது. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? ஒரு காலமும் அடிமைத்தனத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கப்படவே கூடாது. அடிமைத்தனம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லது அடிமைத்தனம் என்பது எதை காட்டுகிறது என்றால், அது சபிக்கப்பட்டு போன அனுபவத்தை காட்டுகிறது. ஆதியாமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது பாருங்க, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். அடிமை என்றால் என்ன அர்த்தம்? அடிமையின் அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம்? சபிக்கப்பட்ட அனுபவம். நாம் எதை குறித்தாவது அடிமைத்தனத்திலே காணப்பட்டால், நம்முடைய வாழ்க்கை எதையாவது குறித்த அடிமைத்தனத்தில் இருந்தா அது சபிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிற சர்வே என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஜனங்கள் டெக்னாலஜிக்கு அடிமையா இருக்காங்க. ஒரு காலத்துல சொன்னாங்க மொபைலுக்கு அடிமையா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஜனங்கள் டெக்னாலஜிக்கு அடிமையில இருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க டெக்னாலஜி இல்லாம அவங்களால வாழ முடியாது. நார்மலா பிரஷ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பவர் பிரஷ் இருக்கு. அந்த பவர் பிரஷை வச்சுதான் பிரஷ் பண்றாங்க. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, நான் இருக்கிற தேசத்துல முக்கால்வாசி பேர் பவர் பிரஷ் தான் யூஸ் பண்றாங்க. பவர் பிரஷ் என்னன்னா, அதுலயே ஒரு வைப்ரேட்டர் இருக்கும். அதுவே நீங்க அந்த பல்லு கிட்ட கொண்டு போனா போதும், அதுவே மேல கீழே ஆட்டி சுத்தப்படுது. அதுதான் பவர் பிரஷ். ரொம்ப கடினம்லாம் நீங்க பண்ண தேவையில்ல. அந்த பவர் பிரஷ் எல்லாம் குறைந்தது 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும், எனக்கு தெரிந்த வரைக்கும். அப்ப அது சாதாரண பல்லு வளர்க்கிறது முதற்கொண்டு பவர் பிரஷ் தான். இப்ப எல்லாமே டெக்னாலஜி. டெக்னாலஜி இல்லைன்னா வாழ முடியாது. டெக்னாலஜி இல்லைன்னா என்னால வாழ முடியாது. கிரெடிட் கார்டு இல்லைன்னா என்னால வாழ முடியாது. டெபிட் கார்டு இல்லைன்னா என்னால வாழ முடியாது. அல்லது என்னிடத்துல இந்த பொருள் இல்லைன்னா என்னால வாழ முடியாது என்று சொல்லுகிற அனுபவம், இதெல்லாமே ஒரு அடிமைத்தனத்தை காட்டுகிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு புருஷன் என்ன செய்யணுமாம்? அடிமைத்தனத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவனாய் காணப்பட வேண்டும். அடிமைத்தனத்திலே விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அடிமைத்தனம் வந்துட்டா என்ன நடக்கும்? ஒரு மனுஷன் அடிமையாயிட்ட என்ன நடக்குமா? வசனம் சொல்லுது பாருங்க, எரேமியாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனம். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் தான் எரேமியா 30:8. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, அந்நாளில் நான் அவன் நுகத்தை கழுத்தின் மேல் இராதபடி உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்ளுவது இல்லை.
அப்ப அங்க என்ன சொல்லுகிறார்? நீ அடிமையாய் இருக்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? உன் கழுத்தின் மீது அவனுடைய நுகம் இருக்கிறது. ஒரு மாட்டு மேல ஒரு நுகத்தை வச்சிட்டீங்கன்னா, அந்த யோக்க வச்சிட்டீங்கன்னா என்ன செய்யும்? அந்த மாட்டு ஓட்டுகிறவன் இருக்கிறான் பாத்தீங்களா, மாடு ஓட்டுறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சொல்லுறபடிதான் அந்த மாடு போகும். அந்த மனுஷன் சொல்லுகிறபடிதான் அந்த மாடு போகும். அங்க இருக்கிற தேவையின்படிதான் அந்த மாடு போகும். இன்னொன்னு, அந்த நுகம் வச்சு அது கட்டப்பட்டு காணப்படுமா, அது மாடு நினைச்சாலும் எடுக்க முடியாது. இதுதான் அடிமைத்தனம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அடிமைத்தனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா அவன் சுயமாய் அவனால் நடக்க முடியாது, சுயாதீனமாய் அவன் காணப்பட முடியாது, அவன் கர்த்தர் சொல்றதெல்லாம் செய்ய முடியாது. அவன் ஒண்ணு யாருடைய நுகம் அவன் மேல இருக்கோ, அல்லது எதுவினுடைய நுகம் அது மேல இருக்கோ, அதன்படிதான் அவனால் நடக்க முடியும், அதன்படிதான் அவன் காணப்படுவான். பணத்துக்கு அடிமையானவர்கள் பணத்திற்கு பணம் என்று ஓடுகிறவர்களா இருப்பாங்க. செல்வத்துக்கு அடிமையானவர்கள் செல்வம் என்று ஓடுகளா இருப்பாங்க. போதைக்கு மதுபானத்துக்கு அடிமையானவங்க நீங்க போய் பேசுனீங்கன்னா அவர்கள் போதைக்கு என்னதான் நீங்க சொன்னாலும் போதைக்கு அடிமையா தான் இருப்பாங்க. சின்ன ஒரு காரியம் வந்துட்டாலும் உடனே போதைக்கு அடிமையாகும். என் வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம், நான் ஒரு இடத்துல படிப்பதற்காக வசனத்தை படிப்பதற்காக போயிருந்த இடத்துல அங்க ஒரு பையனை கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. எந்த இடம் என்ன காரியம் சொல்ல விரும்பல, பட் அங்க நடந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் என்னன்னா, அவன் என்னோட ரூம் மட்டும் மாறினான். அவன் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவன் பைபிள் எல்லாம் படிக்க வரல. அவன் வீட்டுல ரொம்ப அதிகமா சண்டை போட்டிருக்கான், அவங்க அப்பாவே அடிச்சிருக்கிறாப்ல. அதனால கொஞ்சம் திருந்தட்டுன்னு சொல்லி இந்த பைபிள் படிக்கிற இடத்துக்கு கொண்டு போவோம், அங்க போட்டோம், அங்க போய் பைபிள்னால படிச்சு அவன் திருந்தட்டுன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுட்டான். அவனுக்கு அதை குறித்த தரிசனமோ விருப்பமோ எதுவுமே கிடையாது. அவன் இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா நல்ல ட்ரக் அடிக்ட். நல்ல டாக்டர் அடிக்ட்னா மாத்திரை போடுகிறது, போதை மாத்திரை யூஸ் பண்ணுகிறது, போதை பவுடர் யூஸ் பண்றது, ஸ்மோக் பண்ணுகிறது. இப்ப இங்க பைபிள் படிக்கிற இடத்துல இருந்த மாட்டிக்குவாப்லன்னு சொல்லி அடிக்கடி அப்படியே எங்கிட்டாவது ஒளிஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருப்பாப்ல. போய் பாத்தீங்கன்னா அங்க உட்காந்து ரகசியமா உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு வருவாப்ல, ரகசியமா உட்காந்து அங்க அந்த போதை பொருளை பயன்படுத்திட்டு வருவாப்ல. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் என்னுடைய ரூம்மேட்டா இருந்தாப்ல. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரோட பேச ஆரம்பித்து அவரோட கொஞ்சம் பேசி பழக ஆரம்பிச்ச உடனே ஒரு நாள் உட்காந்து பேசி இருக்கும்போது நான் சொன்னேன், இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவனுடைய இருதயத்தை மாற்றி அதுக்கப்புறம் வசனத்தின் காரியத்தையும் சொல்லி அப்படியே நாங்க ஒரு நாள் வாக்கிங் போகும்போது சொன்னேன், இது நீ இனிமே பயன்படுத்து. அப்ப சொன்னா சரிண்ணே, இனிமே நான் இதை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னேன். உடனே அவன் என் கண்ணு முன்னாடியே அதை உள்ள வச்சிருந்தவன், எனக்கே தெரியாம வச்சிருந்தவன், அதை ஒளிச்சு வச்சிருந்த எடுத்து என் கண்ணு முன்னாடியே எடுத்து அதை போட்டு நசுக்கி போட்டு தூர போட்டாச்சு, இனிமே நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னான். அவனும் பயன்படுத்தாம ஒரு வாரம் 1 மாசம் இருந்தான். 1 மாசம் கழிச்சு இன்னொரு பையன் அதே இடத்துக்கு வர்றான். இன்னொரு பையன் வருகிறான், அவனும் ஏன் ரூம்ல தான் போடுறான். ஏன் ரூம்ல போட்டா அவன் இவனை விட ஒஸ்டா இருக்கிறாப்ல. இவனாலும் நார்மல் பவுடர் யூஸ் பண்றவனா இருந்தான். அவன் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுகிறவனாயும், இன்ஜெக்ஷன் கிடைக்காத இடத்துல இந்த பெவிக்விக் இருக்குல்ல, பெவிக்விக்கா அல்லது ஒயிட்னர், அதை தேய்ச்சி வச்சு அதுல இருந்து போதை எடுக்கிறான். ஒரு நாள் நான் படிச்சுட்டு மற்ற காரியங்களை பார்த்துட்டு ரூம்குள்ள திடீர்னு போற, லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. ஆனா இவங்க 2 பேரோட சத்தம் மட்டும் வருது. என்னன்னு பார்த்தா ஒரு கவருக்குள்ள அந்த ஒயிட்னரை போட்டு கசக்கி அதுல வர்ற அந்த மெத்தனால் என்று நினைக்கிறேன் அந்த வாசனையை பிடிச்சு அதுல போதை பெற்றுக்கிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 1 மாசம் கால அளவு அவன் எந்த பொருளும் போதை பொருளும் யூஸ் பண்ணல, ஸ்மோக் பண்றது முதல் கொண்டு யூஸ் பண்ணல. அவன் வசனத்தை நல்லா வாசிக்க ஆரம்பித்தான். ஆனா அந்த 1 மாசம் காலம் முடிஞ்சிருக்குது. இன்னொரு பையன் வந்த உடனே, அவனுக்கு ஏத்த பையன் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவன்கிட்ட போய் ஜாயின் ஆகி இன்னும் மோசமான போதை பொருட்களை யூஸ் பண்ண ஆரம்பித்துட்டான். எதற்காக இதை சொல்லுகிறேன்? அந்த போதை அவனை அடிமை ஆக்கிருச்சுன்னா அந்த போதை தான் அவனை கண்ட்ரோல் பண்ணுது. அதுல இருந்து அவனால ஈஸியா வெளியில வர முடியாது. இதுதான் அடிமைத்தனம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில போதை மாத்திரம் கிடையாது, எதுலையாவது நம்ம மாட்டிக்கொண்டிருந்தா அது இல்லாம என்னால வாழ முடியாது, அதன் இடத்துல நான் பேசாம என்னால இருக்க முடியாது, அது இல்லைன்னா நான் என் வாழ்க்கையை இல்லாம போயிடும் நீங்க சொன்னீங்கள் என்றால் அது எல்லாமே ஒரு அடிமைத்தனத்தை காட்டுகிறது. நாம் இப்புலகத்தில் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய நித்தியமும் நிரந்தரமான இடம் எது? பரலோக ராஜ்யமாய் காணப்படுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த பூமியில இருக்கிற எல்லாமே நிலைவரமற்றதுதான்.
அது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கு உதவலாம். ஆனால் ஒரு நேரம் வந்த உடனே அதை விட்டுட்டு தான் போனோம். அதனாலதான் அலெக்சாண்டர் சொன்னாரு, என்னுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும் பொழுது, நான் செத்த பிறகு, கிரேட் அலெக்சாண்டர் போர் வீரன் சொல்லுகிறான், நான் செத்த பிறகு என்னுடைய சரீரத்தை நீங்க ஒரு பெட்டியில வைக்கணும். பெட்டியில வச்சு 2 கை வெளியில தெரியற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆடை என் சரீரத்தில் இருக்கக்கூடாது. இன்னொன்னு, நான் என் சரீரம் போகுது இல்லவா, என் சரீரம் போனதுக்கு அப்புறம், என் சடலம் போனதுக்கு அப்புறம் பின்னாடி வர்றவங்க காயின்ஸா நீங்க போட்டுட்டு வரணும், காசா நீங்க போட்டுட்டு வரணும். காரணம் என்னன்னா, நான் வெறுமையா வந்தேன். நான் இந்த பூமிக்கு வரும்போது ஆடை இல்லாம வெறுமையா வந்தேன். அத மாதிரிதான் செத்து போறேன். 2வது, கைய விரிச்சிருக்க காரணம் என்ன, என்னதான் நீங்க சம்பாதித்தாலும், என்னதான் நீங்க சேர்த்து வைத்தாலும், எதையும் உன் மரணத்திலே கொண்டு போக முடியாது. 3வது, காசு போடுறது என்ன, இந்த காசு எல்லாம், இந்த பொருளாதாரம் எல்லாம், இந்த வளர்ச்சி எல்லாம் முக்கியம் கிடையாது என்று சொல்லி தன் கடைசி வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலே பூமியின் பாதி பகுதியை பிடித்தவன் அவன் சொல்லுகிறான். இதுதான் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, புருஷன் என்பவன் என்பது என்ன, அடிமைத்தனத்திற்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவனாய் இருக்கணும். சரி, அடிமைத்தனம் என்றால் என்ன அர்த்தம், அல்லது எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்கு எதிராக நாம் யுத்தம் பண்ணணுமாம்? வேகமாய் நாம் பார்த்து ஜெபிப்போமாக. வசனம் சொல்லுகிறது, எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்கு விரோதமாய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் அல்லது புருஷர்களாய் காணப்படணுமாம்? யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 33 மற்றும் 34வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கு இயேசு ஒரு அடிமைத்தனத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன அடிமைத்தனம்? யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 33 மற்றும் 34 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலமும் ஒருவருக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. அப்படி இருக்க விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். அங்க இருந்த ஜனங்க வந்து கேட்கிறாங்க, யூதர்கள் வந்து கேட்கிறாங்க, தேவனிடத்துல வந்து சொல்றாங்க, நீர் விடுதலையாக்குறேன்னு சொல்றீரே, நாங்கள் ஒரு காலமும் அடிமைகளா இருந்தது இல்லையே, அப்ப எந்த இதுல நாங்க அடிமையா இருந்தோம், எதுல நீங்களை விடுதலை? அப்பதான் இயேசு சொல்றாரு அடுத்த வார்த்தையில, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமைகளாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நாம் எந்த அடிமைத்தனத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறவர்களா இருக்கணுமா? முதலாவது பாவத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல போய் நீங்க பாவம் செஞ்சுட்டீங்க, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னா இந்த ஜனங்களை போலதான் சொல்லுவாங்க, நாங்க யாருக்கு அடிமை இல்லையே, நான் என் சொந்த தொழில பாக்குறேன், என் சொந்த குடும்பத்தை பாக்குறேன், நான் யாருக்கு அடிமையா இருக்கிறேன்? கர்த்தர் சொல்றார், பாவம் நம்மளை அடிமை கொள்ளுகிறது. அப்ப இந்த பாவத்துக்கு விரோதமாய் நாம் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாவத்துக்கு விரோதமாய் நாம் கிரியை செய்கிறவர்களாய், அடிமைத்தனத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சரி, எது பாவம்? தேவனுடைய பார்வையில எது பாவம்? முதலாவது வசனம் சொல்லுது, தேவ சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதது கர்த்தருக்கு முன்பாக அது பாவமாய் இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பாவத்துக்கு அடிமை. அவங்க என்னதான் வல்லமையை ஊழியம் செஞ்சிருந்தாலும் சரி, என்னதான் சுவிசேஷம் பண்ணியிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருக்கு பிரியமில்லாதது செய்தால் அது பாவம். 2வது எது பாவம்? கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19 to 25 வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்கு பாவத்தின் கிரியைகளை குறித்து அங்க போட்டிருக்கு. மாம்சிகத்தின் கிரியைகள் ஆவன என்று சொல்லி அந்த 21வது வசனம் வரைக்கும் 3 வசனம் சொல்லுது எதெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறது. வசனம் சொல்லுது பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொள்ளைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இது எல்லாமே கர்த்தர் பாவமாய் அங்கீகரிக்கிறார். இதில் முதல் பகுதியே நம்ம ஈஸியா பண்ணவும் மாட்டோம், அது பாவம் நம்மளுக்கு தெரியும். என்ன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம். ஆனா அடுத்து வர்றது நம்மளை அறியாமலே நம்ம அதை செஞ்சிருவோம். என்னென்னது? பகை. அறியாமலே நம்ம யாரையாவது பகைச்சிருவோம்.
விரோதம், வைராக்கியம், தேவையில்லாம வைராக்கியம் காட்டுறது. அவன் என் தகப்பனுக்கு விரோதமா பேசிட்டான், அதனால நான் என் சந்ததியும் அவனோட பேசாது. தேவையில்லாமல் கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற காரியத்துல வைராக்கியம் காட்டுறது. அடுத்து சொல்லுங்க, கோபம், சண்டை, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இது எல்லாமே பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கனா, இந்த பொறாமை என்கிற பாவம் நமக்குள் இருக்கிறதா? விரோதம், பகை என்கிற பாவம் நமக்குள் இருக்கிறதா? தேவையில்லாத வைராக்கியம், பிரிவினைகள் என்கிற பாவம் நமக்குள் இருக்கிறதா? மார்க்க பேதம், கொலைவெறிகள், களியாட்டுகள் என்கிற பாவம் நமக்குள் இருக்கிறதா? அதை இன்றைக்கு எதிர்த்து நில்லுங்க. அதுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுங்க. அதற்கு விரோதமாய் கிரியை செய்ய ஆரம்பிங்க. அந்த காரியத்தில் நீங்கள் அடிமை கொள்ளக்கூடாது. அதை நீங்கள் ஜெயித்தவர்களாய் மாறணும். அதிலிருந்து நீங்கள் ஜெயித்தவர்களாய் மாற வேண்டியதுதான் புருஷர்களுக்குரிய அடையாளம். சரி, எப்படி யுத்தம் பண்ணணும்? இந்த பாவத்துக்கு விரோதமாய் நாம் எப்படி யுத்தம் பண்ணணுமா? வசனம் சொல்லுது பாருங்க. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தோம் என்றால், எபிரேயர் 12வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்க்கவில்லையே. பாவத்துக்கு விரோதமா நம்ம போராடலன்னு வசனம் சொல்லல, போராடுறோம். ஆனா அதை லைட்டா நம்ம ஹேண்டில் பண்றோம், சாதுவா நம்ம ஹேண்டில் பண்றோம். அப்படின்னா என்ன? தேவைப்படுற இடத்துல நம்ம கோவப்பட்டுக்கிறோம். நம்மளுக்கு அது சாதகமா இருக்கா, அந்த இடத்துல கோவப்படுறோம். அதை குறித்து சொல்றாங்க, உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்காலர்ஸே சொல்றாங்க, ஒயிட் லைஸ் என்று சொல்லுவாங்க. ஒயிட் லைஸ், ஒயிட் லைஸ்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்க பொய் சொல்லிக்கலாம். உங்க அதுல ஒரு நன்மை வருதா பொய் சொல்லுங்க, நன்மை வருதா நீங்க கோபப்படுங்க, நன்மை வருதா விரோதிச்சுக்கோங்க. உங்களுக்கு நன்மையா இருக்காது. ஆனா வேதம் அப்படி சொல்ல, எந்த விரோதமா இருந்தாலும் சரி, எந்த கோபமா இருந்தாலும் சரி, எந்த பிரிவினையா இருந்தாலும் சரி, எந்த பொறாமையா இருந்தாலும் சரி, அது பாவம். அப்ப எப்படி நாம் அதற்கு விரோதமாய் போராடணும்? ரத்தம் சிந்தத்தக்க அளவு நம்ம போராடணும். பாவத்துக்கு விரோதமா எப்படி நம்ம போராடணும்? ரத்தம் சிந்தத்தக்க அளவுக்கு. அப்ப ரத்தம் சிந்ததுன்னா என்ன அர்த்தம்? லிட்டரலா ரத்தம் சிந்துறதா? அப்படி கிடையாது. அப்ப எங்கேயாவது போய் ரத்தத்தை நம்ம கொடுக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. ரத்த சிந்துதலுக்கு ஏற்ற போராட்டம் என்பது என்ன? வசனம் சொல்லுகிறது, இயேசுவே நம்மளுக்கு காண்பித்திருக்கிறார் பாருங்க. லூக்கா புஸ்தகம் 22வது அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. நாம் பாவத்துக்கு விரோதமா எப்படி போராடணும்? எப்படி யுத்தம் பண்ணணும்? ரத்தம் சிந்தத்தக்கதான போராட்டம் இருக்கணும். அப்படின்னா என்ன? மிகவும் வியாகுலப்பட்டு அதற்கு விரோதமாய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். மிகுந்த வியாகுலத்தோடும் ஊக்கத்தோடும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது, இதுல இருந்து என்னை எடுத்து விடுங்க ஆண்டவரே சரி, மனதை உடைத்து தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கணும். அப்படி போராடி ஜெபிக்க 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 அந்த போராட்டத்தை பார்க்கிற கர்த்தர் முழுமையான ஜெயத்தை நம்மளுக்கு கொடுப்பார். அதற்கு பதிலா என்ன வரும்? கலாத்தியர் 5:22 சொல்லுகிறபடி ஆவியின் கனிகள் நம்மளுக்குள் வரும். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், புருஷர்களா இருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? பாவத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணுங்க, பாவத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணுங்க, பாவத்துக்கு ஒரு காலமும் அடிமையாயிருங்க. இரண்டாவது, எப்படிப்பட்ட அடிமையை வசனம் சொல்லுகிறது? குறிப்பை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபிக்கிறேன். வசனம் சொல்லுகிறது இரண்டாவது எதையிலே நாம் அடிமையா இருக்கக்கூடாது, அல்லது எப்படிப்பட்ட அடிமைக்கு விரோதமாய் நாம் யுத்தம் பண்ணுகிறதா இருக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாய் இராதிருங்கள். இரண்டாவது, எதிலே நாம் போராட வேண்டும்? எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்கு விரோதமாய் போராடணுமா? மனுஷர்களுக்கு அடிமையாய் இருக்க கூடாது. அவசர தெளிவாக சொல்லுது பாருங்க, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். கர்த்தர் ஏற்கனவே உங்களை வாங்கிட்டாரு. அவர் தம்முடைய ரத்தத்தினால உங்களை கிரயத்தினால கொடுத்து வாங்கிட்டாரு. நீங்க இப்ப கர்த்தருடையவர்கள், நீங்கள் சுயாதீனர்கள், நீங்க அடிமைகள் கிடையாது, நீங்க ஸ்லேவ்ஸ் கிடையாது. அப்ப ஆனாலும் வசனம் சொல்லுது பாருங்க, அடிமை மனிதர்களுக்கு அடிமை ஆகிறாதீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். மனுஷர்களுக்கு ஒரு காலமும் அடிமையார.
அப்ப மனுஷர்களுக்கு அடிமையாகிறது என்றால் என்ன அர்த்தம்? அது எப்படி அடிமையாவாங்க? நம்ம ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டோமே, அப்புறம் எப்படி நம்ம மனுஷர்களுக்கு அடிமையாவோம்? வசனம் சொல்லுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார்கள். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கல்லவா, அதுதான் நம்மளை மனுஷர்களுக்கு அடிமைகளாய் நம்மளை மாற்றுகிறது. இதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆபரகாம் அவன் பரதேசியாய் சுற்றி தெரிகிறான். சுற்றி தெரியும் பொழுது அபிமெலேக் என்கிற ராஜா இருக்கிற தேசத்துக்கு போறான். அங்க போகும்போது சொல்றான், நான் உன்னை சகோதரி என்று சொல்றேன், ஏன்னா இங்க இருக்கிறவர்கள் ஸ்திரீகளை அவர்களுக்கு என்று சொந்தமா எடுத்துக்குவாங்க. அவன் அபிமெலேக்கை குறித்து பயந்தவனாயிருந்தான். அதனால என்ன நடந்துச்சு? அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிர்மூலமாக்கப்பட்டதாய் மாறி போகிற நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டுட்டான். அவன் சாராளை அவன் அபிமெலேக்கு எடுத்துக்கொள்ளுகிறவனாய் மாறினான். கர்த்தர் தான் இடைப்பட்டு ஆபிரகாமுக்காய் அவர் யுத்தம் பண்ணி அவனை அந்த சாராளை வெளியிலே கொண்டு வந்தார். அங்கிருந்து வந்ததுதான் ஆகாரம். அப்ப வசனம் சொல்லுது, மனித பயம் கண்ணியை வருவிக்கும். இன்னைக்கு நீங்க மனுஷர்களை குறித்து பயப்படுகிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், அவர்கள் சரீர ஜீவனை எடுக்க மாத்திரமே முடியும், தவிர அதுக்கு மேல அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க உங்க சரீரத்தை தொட முடியும், அதுக்கு மேல ஒண்ணு செய்யணும். நான் ஜீவனை கொடுக்கிற தேவன். அந்த ஜீவனை கொடுக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறபடினால் மனுஷ பயத்துக்கு விரோதமாய் நாம் போராடுவோமாக, மனுஷனுக்கு அடிமையாகாமல் நாம் போராடுவோமாக, கர்த்தர் வசனங்களை தைரியமாய் பிரசங்கிப்போமாக, கர்த்தருக்காய் சாட்சியை வாழுங்க. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருக்காய் உறுதியா நில்லுங்க. உங்களை பார்க்கிறவங்க சொல்லட்டும், இவர் ஒரு கிறிஸ்தவர், இவர் ஒரு தேவ மனுஷன், இவர் வசனத்துல உறுதியா நிற்கிறவர் சொல்லி உங்களை குறித்து சாட்சி சொல்லட்டும். இதுதான் புருஷனுடைய அடையாளம். அவ இப்ப கண்களை மூடுவோமாக. கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு புருஷர்களாய் மாறுங்கள், புருஷர்களாய் இருங்கள். அவ கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை நீ புருஷனாய் மாற்றுவீராக, என்னை நீ தேறினவனாய் மாற்றுவீராக, என் ஆவிக்குரிய சரீரம் தேறினதாய் மாறுவதாக. ஆண்டவரே நான் ஒரு காலமும் ஒரு காரியத்தை குறித்தும் ஆண்டவரே நான் புத்தீனமாய் நடந்து கொள்ளக்கூடாது. தேவிக ஞானத்தில் நிறைந்தவனாய் காணப்படணும். வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொண்டவனாய் இருக்கணும். வசனத்தை வாசிக்கும் போது வெளிப்பாடு கிடைக்கணும். ஆண்டவரே நான் எதிலையும் அடிமைப்பட்டு போயிடக்கூடாது. நான் அடிமைக்கு விரோதமாய், பாவத்தின் அடிமைக்கு விரோதமாய், மனுஷர்களின் அடிமைத்தனத்துக்கு விரோதமாய் ரத்தம் சிந்தத்தக்க போராடுகிற அனுபவத்தை கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த கிருபையினால் நம்மளை நிரப்புகிறார். இந்த இரவை நம்மளை புருஷர்களாய் மாற்றுகிறார். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்போம். குழந்தையின் பகுத்தறிவை பெற்றுக்கொள்ளுங்க. போல புருஷனை அப்பாவுடைய கிருபை வெளிப்படுவதாக. பிள்ளைகளை ஒரு புருஷர்களாய் நீ மாற்றுவீராக. எந்த காரியத்தில் நான் அடிமைப்படக்கூடாது, அடிமைப்பட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் எனக்கு என்று உங்களை பலப்படுத்துகிறார். மற்ற கண்ணிகளுக்கு உங்களை ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூர்ந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய பலத்தினாலும் இன்றைக்கு எங்களை நடத்தினீர். உடைய வார்த்தையை எங்களோடு நீர் பகிர்ந்து கொண்டீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் இந்நாள் முதற்கொண்டு ஒரு புருஷர்களாய் மாறுவார்களாக, புத்தியிலே தேறினவர்களாய், பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறவர்களாய், நன்மை தீமை அறியத்தக்கதான பயிற்சியை பெற்று பகுத்தறிவுள்ளவர்களாய் உடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, தேவனுடைய மறைவான ரகசியங்கள் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவீராக. இனிமேல் இவர்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது புதிய வெளிப்பாடு இவர்களுக்கு வரட்டும். இதுவரையும் புரியாத வசனங்களை இவர்கள் புரிந்து கொள்ளுவார்களாக. எல்லாவற்றுக்கும் மேலாய் அடிமை கொள்ளாதபடி இவர்கள் எல்லாவற்றுக்கும் விரோதமாய் போராடுவார்களாக. பாவத்துக்கு விரோதமாய் போராடுவார்களாக. மனிதர்களுக்கு விரோதமாய் போராடுவார்களாக. எதிலே அடிமைத்தனம் பெற்றிருக்கிறார்களோ, இவரை அறியாமல் எதிலே அடிமைப்பட்டிருக்கிறார்களோ, இன்றைக்கே ஒரு பெரிய விடுதலை வரட்டும். இவர்கள் ஒரு புருஷர்களாய் மாறட்டும். கர்த்தருக்குள் தேறினவர்களாய் மாறுவார்களாக. அப்படி நிச்சயிக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்தினீர். இந்த மாதத்தின் கடைசி இரவுக்கு வரும்படி கர்த்தரை எங்களை சந்திக்கும்படி, அதை பங்கு கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளை காலையில் இருக்கிற வாக்குத்தத்த ஆராதனையிலே நீர் வெளிப்படுவீராக. உடைய மகனோடு நீர் பேசுவீராக. உடைய ஊழியக்காரை நீர் அதிகாலையிலே பயன்படுத்துவீராக. உடைய ஜனங்களை குறித்த நேரத்துக்குள்ளாய் கர்த்தர் தட்டி எழுப்பி நீர் கொண்டு வர பொருட்காய் என்று செலுத்துகிறோம். எல்லா துதிக நன்மையிலும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.